மீனராசி பொதுவாகவே பொறுமையும் அன்பும் புத்தி கூர்மையும் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பணத்தை விட மனதுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அன்பர்கள். மேலுமே மற்றவங்களோட கஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்யக்கூடிய அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குமா. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எதையும் ஒரு ஆழமாக திட்டமிட்டு செயல்படுவாங்க. யார்கிட்டையுமே எளிதில் அன்பு செலுத்துவாங்க. அதே நேரத்தில் கடினமான வேலைகளை கூட ரொம்ப தைரியமாக செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். கலை மற்றும் கற்பனை திறன் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க. மேலும் இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, இவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதை மட்டும் மாற்றிட்டாங்களா ரொம்ப நல்லது. மற்றவங்கள உடனே நம்பி ஏமாந்து விடுவாங்க. அதே மாதிரி ஒரு நம்பலாம், ஆனால் ஓரளவுக்கு தான் லிமிட் இருக்கு. சில நேரங்களில் முடிவெடுப்பதில் இவங்களுக்கு குழப்பம் அடைவாங்களாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். மேலுமே மீனராசி அன்பர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக, அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்லாம் எப்படி இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்னும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பராபவ வருடம் இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலுமே அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதிகிறது. உங்களோட ராசியிலேயே சனி வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார். ஜென்ம சனி வக்கரம் பெறுவது நன்மை தான். ஆரோக்கிய தொல்லை அகலும். ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள்லாம் வந்து சேரும். வாழ்க்கையோட தேவைகள் எல்லாமே படிப்படியாக பூர்த்தியாகும். விரயத்திற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லதாகவே இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த மீனம் ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைமில் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மாத முற்பகுதியில் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி நிறையவே கிடைக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். சில பேர்த்துக்கு நீண்ட நாளாகவே சந்திக்க முடியாமல் இருந்து வந்த அந்த நண்பர்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு கடன் வாங்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மேலுமே இந்த ஆவணி மாத பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாளைக்கு நடக்கிறத இன்று அறியக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்களோட செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த அந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு புதிய பொறுப்பு, பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய வகையில் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு, நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் வகையில் அமைச்சிருக்கு. மேலுமே வெளிநாட்டில் பணி செய்து வரவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிவிற்கு வரும். மனதிலையுமே ஒரு நிம்மதியான ஒரு நிலைகள் கிடைக்கும். பொருளாதார நிலையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும்.
பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த அந்த சங்கடங்கள் நீங்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பொருத்தமான வரன் அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே உழைப்பு அதிகமாக இருக்கும். விளைச்சலில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் கோமதி அம்மனை வழிபட குறைகள் அனைத்துமே விலகும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நன்மையான மாதமாக தான் அமைச்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த அந்த பாதிப்பு, மனநிலையில் தோன்றிய அந்த குழப்பம், குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே விலகும். அப்படின்னா கூட விரயஸ்தானத்தில் யோக போகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால வரவை விட உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சும்மா பிரச்சனையே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால் ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் திருமணம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல அக்கறை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உங்களுக்கு கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால எல்லாத்துலேயுமே அடங்கி சென்று கொண்டிருந்தவங்களுக்கு வேகமாக செயல்பட தொடங்குவீங்க. எதிர்ப்பு, போட்டி அப்படின்னு அந்த பயந்த நிலைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வாடகை வீட்டில் வசித்தவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிற நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாகும். உங்களோட சப்தமாதிபதி புதன் சஞ்சாரம் செப்டம்பர் 2 வரைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால கையில் ஓரளவுக்கு உங்களுக்கு பணம் அதிகமாகவே இருக்கும், சேமிப்புமே அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களோட அஷ்டமாதிபதி சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரைக்குமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாரினத்தினால உங்களோட மனதில் தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால குடும்பத்துலேயும் சரி சங்கடங்கள் தோன்றும், பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்குமே நட்பு வட்டத்தை நீங்கள் விட்டு விலகி இருக்கிறது இந்த நேரத்தில் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். மேலுமே குடும்ப ரகசியங்களை நீங்கள் வேற யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம். உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். அதனால் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது. கலைஞர்களுக்கு மாதத்தோட முற்பகுதி யோகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தவறான நட்புகளை விட்டு விலகுவதனால உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் இது எல்லாமே ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே தொடர்ந்து அஷ்டமி தேதியில் பைரவரை நீங்கள் வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் வகையில் அமையும். அடுத்ததான் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமாக தான் அமைச்சிருக்குங்க. அதாவது வித்யாகாரகன் புதன் செவ்வாய் செப்டம்பர் 2 வரைக்குமே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வர ஓரளவுக்கு இருக்கும். கையிலையுமே பணம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். அடமானம் வைத்த அந்த பத்திரம் கைக்கு வரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழில், வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். தடைப்பட்ட அந்த பணம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த அந்த கடன் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இழுப்பறியாக இருந்து வந்த அந்த வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி கனவுலேயே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே கடக ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால பெரியவங்க ஆதரவோட செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழிலுமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் லாபம் காண முடியும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வெளி வட்டாரத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க நல்ல ஒரு தகவல்கள்லாம் கிடைக்க போகுது. மேலுமே ஞான மோட்சக்காரகன் கேதுவும் 6ஆம் இட அதிபதி சூரியனும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலைகள் அனைத்துமே வெற்றி கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வம்பு வழக்குகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே சில பேர் நீதிமன்ற வழக்கு ஜெயமாக ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாள் முயற்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா கூட சப்தமஸ்தானத்தில் ஆகஸ்ட் 31 வரைக்குமே சுக்கிரன் சஞ்சாரத்தினால எதிர்பாலினர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தினரோட ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே உழைப்பு அதிகமாக இருக்கும்.
அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானமே ஓரளவுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மாதத்தோட முற்பகுதி யோகமாக இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்களோட ஆலோசனை நன்மை உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து இறை வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை நாளில் மீனாட்சி அம்மனை வழிபட எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலுமே சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமா செப்டம்பர் 15, 16 இந்த நாளில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு தூய்மையும் வாய்மையும் மிக்கவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். தொடர்ந்து உங்களோட முயற்சியை எப்பவுமே கைவிடாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைங்க. அதே மாதிரியே நடக்கும். நல்லது நினச்சா நல்லதே மட்டுமே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்களாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.